கூலி படத்தோடைய கதை. சத்யராஜ் ரஜினி அவர்களுடைய நண்பராக இருக்காரு. அதுக்கப்புறம் தெரிய வருது ஒரு நண்பர் கிடையாது, ஒரு ரிலேஷனும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இறந்து கிடக்கிறாரு. அந்த நியூஸ் ரஜினி அவர்கள் வருது. கேள்விப்பட்ட உடனே மனம் உடைஞ்சு போயிடுறாரு. வீட்டில் போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஸ்ருதி ஹாசன் அவங்கள பயங்கரமாக திட்டுறாங்க. எங்கள் அப்பா அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டிலாம் வரீங்க, ஃபஸ்ட் நீங்கள் வெளில போங்கன்றான். இப்போ அப்படிப்பட்ட சீனுக்கு அவங்க அப்பா அப்படி என்ன ஒரு விஷயம் சொன்னாருன்ற ஒரு கதை ஒன்று வேணும்ல, அதை இந்த படத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு எமோஷன் தான் இந்த கதையை இன்னும் பயங்கர பேக்டாக கொண்டு வந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிவிட்டு அடுத்து சத்யராஜ் அவர்கள் இயற்கை மரணமா இல்லை யாராவது கொலை செஞ்சுருக்காங்களான்றத விசாரிக்க ஆரம்பிக்கிறார் ரஜினி. விசாரித்ததுக்கப்புறமா தெரியுது அவர் யாரோ கொலை செஞ்சுருக்காங்கன்னு. அவங்கள எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை. சிம்பிள். இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ரஜினி அவர்களுடைய அந்த ஆக்டிங் ஸ்டைலு, அவருடைய ஆட்டிடியூடு. படத்தில் யார் வேணா இருக்கட்டும்ங்க, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வேணா இருக்கட்டும், ரஜினின்ற ஒரு ஸ்க்ரீன் உள்ள வந்துட்டார்னா அவரை மட்டும்தான் நம்ம படத்தில் பார்ப்போம். அதில் டவுட்டே கிடையாது. இந்த வயசுலேயும் அப்படி ஒரு மேக்னெட்டிக் பவர் அவர்களை வச்சுட்டு பின்னர் அதுவும் டிஏஜிங் டெக்னாலஜிலலாம் அவர் பார்க்கும்போது எப்பா. முக்கியமாக லோகேஷ் அவர்களை நான் எதில் பாராட்டணும்னா, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் கிரீஷாக இருக்கட்டும், ஃபினோமினல் ராஜா இருக்கட்டும், இந்த டிஏஜிங் டெக்னாலஜி யார் பண்ணாங்களோ அவங்களா இருக்கட்டும், மியூசிக் அனிருத்தாக இருக்கட்டும், கட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக லோகேஷ் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, சத்யராஜ் அவர்களுடைய பழைய வாய்ஸ், ரஜினி அவருடைய பழைய வாய்ஸ். நீங்கள் நிறைய 2K கிட்ஸாக இருக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க, நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையான்றது தெரியல. இப்போ சத்யராஜ் சாரும் ரஜினி சாரும் ஒரு வாய்ஸில் பேசுகிறாங்களே, அந்த வாய்ஸ் அப்போ கிடையாது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு டோனில் ஒன்று வரும். அந்த வாய்ஸை கூட ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு லோகேஷ்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பட் கண்டென்ட்டாக, கதையாக, ஒரு மேஜிக்காக ஒன்று பண்ணணும்ல, அதை பற்றி நம்ம அடுத்து ஒன்று பேசுவோம். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸை பற்றி பேசும்போது அண்டு கட் பண்ணிங்கன்னா மீண்டும் அனிருத் ஏகப்பட்ட எனர்ஜிங்க. இந்த படத்தை எப்படி சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம் தாங்கி பிடிக்கிறாரோ, இன்னொரு பக்கம் அனிருத். இவங்க 2 பேர் இல்லைன்னா அது ஒரு மாதிரி பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகிடும். அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான 2 பில்லர்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸ்ருதி ஹாசனுடைய நடிப்பு, எமோஷ்னல் சீக்வன்ஸில் அவங்க கொடுக்குற அந்த டெலிவரிஸ், முக்கியமாக சத்யராஜ் அவர்கள் இறந்து போயிட்டார் அப்படின்ற அந்த சீனில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுற விதம், கடைசியாக நான் அவங்கள ஒரு வாட்டி அங்கிள்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டோமான்ற அந்த இடத்துல, அந்த படத்தில் என்ன சொல்ல வருவாங்க, என்ன சொன்னால் நல்லா இருக்குமோ ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்களோ, அந்த எமோஷனை இந்த அங்கிள்ன்ற வார்த்தையில் அவங்க கடத்துகிறாங்க. அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அவங்க நடிக்கிறாங்க. ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். கட் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆள் மோனிஷா பிளெஸி, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். ஒரு சில ஆர்டிஸ்டால் தான் அவங்களுடைய வாய்ஸ்லேயே ஆடியன்ஸ் அந்த மூடுக்குள்ளே கொண்டு வைக்க முடியும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சவுண்டான ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. ஏன்னா சத்யராஜ் அவர்கள் இறந்து போயிடுறாரு. அந்த இடத்துல அவங்க அப்பான்னு அழறாங்க. அந்த அந்த நொடியே நம்ம அந்த ஒரு இடத்துக்கு போயிடும். ஏதோ ரொம்ப நெருக்கமானவங்க அப்படி ஒன்று நடந்துருச்சோ அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு உட்கார வச்சிடுறாங்க. அப்படி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இன்னொரு சீனு ஃபன்னியாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அதுலேயும் மோனிஷா பிளெஸி இருந்திருப்பாங்க. அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. ரொம்ப கரெக்டாக ஒன்று ப்ளேஸ் ஆகியிருந்தாங்களோ அப்படின்றது தோணுச்சு. கட் பண்ணிங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட், சத்யராஜ் அவர்களாகட்டும், அவருக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸ், அந்த சின்ன ஸ்பேஸில் அவர் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சார்லி அவர்களாகட்டும், அவருக்கும் அதே மாதிரி தான் ஒரு சின்ன ஸ்பேஸ், அதில் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. காளி வெங்கட்டா இருக்கட்டும், அவருக்கும் அதே மாதிரியான ஒரு ஸ்பேஸ், அதுலேயும் அவர் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா அவருடைய கேரக்டர் ஒரு சின்ன வீடியோ ஒன்று படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிலீஸ் ஆச்சுங்க. ஒரு சுத்தியில் எடுத்து டங்குன்னு அடிக்கிற மாதிரி அந்த ரா ஃபுட்டேஜ் அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. என்னப்பா இது, லோகேஷ் என்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்காருன்னே தெரியல, பயங்கரமாக ஒன்று இருக்க போகுது. அந்த ஃபுட்டேஜில் இருந்த பாதி கூட இந்த படத்தோட வீடியோவில் இல்லை. ஆனால் படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குன்ற பொழுது சென்சாரில் கட் பண்ணாங்களா, இல்லை படம் டியூரேஷனாக இருக்குது, இவ்வளோ வைலன்ஸ் வேணான்றதுக்காக யோசித்து இவங்களே கட் பண்ணாங்களான்றது புரியல. அது கண்டிப்பாக அந்த சைமன்ற கேரக்டருக்கு ஒரு பெரிய பேக்ட்ராப் ஆகும். நாகார்ஜுனா அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டாருக்கும் ஒரு பெரிய பேக்ட்ராப் ஆகும் தான் நான் பார்க்குறேன். பட் நாகார்ஜுனா அவருடைய பர்ஃபார்மன்ஸில் பின்னி பெடல் எடுத்துட்டாரு. இப்படி லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸும் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாருமே ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் டீம், ஆக்டர்ஸ் ஒரு பக்கம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணாங்களாம். அதை விட 3 மடங்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல் டீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. பட் இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதைங்க. அதுக்கான காரணம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே ஹீரோவை பேஸ் பண்ண மாதிரி இல்லை. எப்பயும் ஹீரோ எப்படி ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு, இல்லை ஹீரோ எப்படி ஒரு பதிலடி கொடுக்குறாருன்றதெல்லாம் மேஜிக்.
எக்ஸாம்பிள் கண்டிப்பாக புஷ்பாவை சொல்லி ஆகணும். ஏன்னா புஷ்பாவில் எனக்கு ஃபேவரட்டாக நிறைய பேர் நிறைய சீன் சொல்லுவாங்க, அவர் அடித்த சீன் அப்படி இப்படின்னு. என்னோடய ஃபேவரட்டான சீன் எது தெரியுங்களா? ஃபகத் ஃபாசிலும் அல்லு அர்ஜுனும் பேசிப்பாங்க ஒரு இடத்துல. பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார் அல்லு அர்ஜுன். அதுக்கு அவங்களுடைய கூட ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கேட்பார், என்னடா நான் இப்படி பண்ணுவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லார், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு. ஓகே தான் அப்படின்னு சொல்லுவார். ஓ, என் கூட இருக்க நீயே என்னை பற்றி அப்படி நினைக்கல, ஆனால் நான் அதை அப்படி பண்ணியிருக்கேன் தெரியுமா, அதை நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குடான்னு சொல்லுவார். அவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட இருக்கவங்களாம் பயந்துருவாங்க, ஐயோ ஒரு மாதிரி மாறுறாரு. பேசிக்கிட்டே இருப்பாருங்க, யோசிக்கவே மாட்டார். டக்குன்னு காரை திருப்பி நேராக ஃபகத் ஃபாசில் கிட்ட போய் அவர் எப்படி அடி வாங்கினாரோ அதே இடத்துல அதை விட பல மடங்கு பயங்கரமாக அவமானப்படுத்திட்டு வந்துடுவார். கேட்டால் குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அப்படி ஒரு சீன் இருக்கணுங்க படம்னா. அதுதாங்க ஒன்று பிளாஸ்டாக மாதிரி ஒரு மேஜிக்காக ஒன்று உருவாகி 1000 கோடி அப்படின்ற பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போகும். ஏன் ரைட்டிங்கில் இவ்வளோ வீக்காக இருந்தது இந்த படம்ன்றது எனக்கு சுத்தமாக புரியலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லொக்கேஷனா மேலே பெரிய எதிர்பார்ப்புக்காக நான் சொல்லலை. எதிர்பார்ப்புனா தள்ளி வச்சுருங்க. ஒரு படமாகவும் மெயின் கேரக்டர்ஸுங்க ஒரு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாரு. அது நல்லா இருக்குது. இருந்தாலும் படம் யாருக்காக பார்க்க வராங்க? சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஆள், நாகார்ஜுனா சார் அப்படின்ற ஒருத்தர், மற்றவங்களுக்குலாம் அந்த ஸ்பேஸை கரெக்டாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா வந்திருக்குமே அப்படின்றது தோணுச்சு. அண்ட் நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிரீத்தின்ற கேரக்டரு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அதன் காரணமாக ரஜினி அவர்கள் மேலே கோவப்படுதுன்ற போது அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. அண்ட் ரஜினி அவர்களே ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு, ஃபுல்லாக அப்படியே ஜூமின்ல அப்படியே போயிட்டே இருக்குது கேமரா சார்ஜினில். அந்த கதை அப்படி ஒரு இம்பேக்டே தரல. ஏதோ ஒரு இடம் மிஸ் ஆகிருக்கு, தப்பாக இருக்குன்றது புரியுது. கண்டிப்பாக நான் பெரிய அளவில் இப்போயும் லோகேஷனா மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன். தமிழ் சினிமாவில் இல்லை, இந்தியன் சினிமாவிலே யாரும் பண்ணாத ஒரு விஷயம் பண்ணுறாரு. எல்சியூ அப்படின்றது ஒன்று உருவாக்குறாரு. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுக்கு ஒரு பிரான்ச் கதைகள் ஒன்று எழுதி அதை தொடர்ந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியான படங்கள் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே மார்வெல்லே திணறான். அப்பேற்பட்ட ஒரு அட்டம்ப்டை பார்க்கும்போது அப்படி ஒரு ஆள் நம்ம தமிழ் சினிமாவில் ரெடி ஆகிறாரும் போது சந்தோஷமாக இருக்குல்ல. தெரியல என்ன மிஸ் ஆச்சுன்னு. பட் அடுத்தடுத்த படங்களில் அது அப்படி நடக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. வேறு எதுவும் கிடையாதுங்க. இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்றது கதையாகவே ரொம்ப வீக்காக இருந்ததுனால படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகிற மாதிரி இருந்தது. இன்ட்ரோல் பிளாக் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் இருக்காது. நீங்கள் அப்படிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சு தயவு செஞ்சு போயிடாதீங்க. நார்மலான ஒரு இன்ட்ரோல் பிளாக் ஒன்று இருக்கும்ல, அதை விட கொஞ்சம் டோன் டவுன் பண்ண மாதிரி தான் இருக்கும். படத்தோட செகண்ட் ஹாஃப்லேயும் இவனுங்க இப்படி ஒரு கொள்ளையடிக்கிறானுங்க அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. அதை தாண்டி ஒன்று பண்ணுறானுங்க, அது என்னன்றது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இப்போ கொக்கைன்றது ஒன்று பண்ணுவாங்க, வெப்பன் பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணுவாங்க, ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுவாங்க, ஆர்கன் எடுக்கிறது பண்ணுவாங்க. இதை தாண்டி ஒன்று புதுசாக சொன்னால் தான் ஆடியன்ஸ் அங்கே டே இப்படி ஒன்று பண்ணுறாங்களாடா, ஃபாரினுக்கு இப்படி ஒன்று கடத்துறாங்களாடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியமும் ஒரு ஷாக்கும் ஒன்று இருக்கும். அது இல்லைன்னாவே வீக் ஆகிடும். அப்படி இதில் வீக் ஆகிடுச்சு. அதுவும் இந்த படத்துடைய இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இதை தாண்டி நீங்கள் கூலி படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு? நீங்கள் இந்த படத்தில் என்ன ரசிச்சிங்க? என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கண்டென்ட்லாம் வீக்காக இருந்தது, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்றது தோணி இருந்ததுன்னா அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது டடா பை. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.